நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அட, இந்த கொய்யா பழத்தை அகல்யா கிட்ட கொடுக்கவே மறந்துட்டேன். இது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அகல்யா கிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்லக்கா. உணவோட வாசனை இப்ப கூட இந்த அறையில இருக்கு. சாப்பாடா? ஆமா, சாப்பாடு. இப்ப என்கிட்ட எந்த காரணத்தையும் சொல்லி சமாளிக்காத அகல்யா. இதுதான் உன்னோட கட்டுப்பாடா? கொஞ்சம் கூட உன்னால உன்னை கட்டுப்படுத்திக்க முடியாதா? ஒரு நாள் கூட உன்னால சாப்பிடாம இருக்க முடியாதா? நீ எதுவும் சொல்லாத. இப்ப இங்க பாரு, என்ன பாரு, பாருங்கறல்ல. இவ்ளோ தைரியம் உனக்கு எங்க இருந்துதான் வந்தது அகல்யா? ஒருவேளை உன்னோட வயசுல நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிருந்தா என்னால யாரையும் தலை நிமிர்ந்து பாத்திருக்க கூட முடியாது. ஆனா இவள பாருங்க, இந்த பொண்ணு ரொம்ப தைரியமானவதான். படிக்கணுங்கிறதுக்காக நீ எவ்வளவு முயற்சி பண்ணிருக்க. ஆனா உன் கணவருக்காக உன்னால ஒரு நாள் கூட சாப்பிடாம இருக்க முடியாதுல்ல? கணவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது உனக்கு முக்கியமான விஷயம் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஆனா அகல்யா, ஒரு விஷயத்த மறந்துடாத. உன்னோட கணவன் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பையன். அதனால நீ செஞ்ச இந்த பெரிய பாவத்தை மன்னிக்கிறது என்னால முடியாத விஷயம். நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பவுமே ஒரு மனைவிக்கு எது முக்கியங்கிறத நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுக்கான தண்டனையை நீ கண்டிப்பா அனுபவிப்ப. இதுக்கப்புறம் நீ படிக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உன்ன மாதிரி ஒரு பொண்ணோட பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன். உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட கணவனும் அவனோட பாதுகாப்போ உனக்கு எப்பவுமே முக்கியம் கிடையாது. உனக்கு மட்டும் கண்டேரவ மேல உண்மையான அக்கறை இருந்திருந்தா நேரத்துக்கு முன்னால விரதத்தை மீறி நீ இப்படி ஒரு பாவம் பண்ணிருக்க மாட்ட. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, நீங்க அகல்யாவை எதுவுமே சொல்லாதீங்கம்மா. அவ மேல எந்த தப்பும் இல்லம்மா. நான் தான் அவளுக்காக சாப்பாடு கொண்டு வந்தேன். அவ இந்த அறையை விட்டு வெளியே கூட வரல, தெரியுமா? நான் தான் அகல்யாவை வற்புறுத்தினேன். முதல்ல நீ சாப்பிடுன. அப்புறம் ஒருவேளை நீங்க திட்டணும்னா என்ன திட்டுங்கம்மா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். கண்டேராவ், நீ இந்த விஷயத்துல தலையிடாம இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. குடும்பத்தோட விஷயம், சடங்குகள், பண்டிகை இதெல்லாம் எவ்வளவு முக்கியங்கிறத தெரிஞ்சுக்கிறது எல்லா பெண்களுக்கும் ரொம்ப அவசியம். ஆனா அகல்யா இந்த விஷயத்துல தோத்து போயிட்டா. நீ எதையும் என்கிட்ட சொல்ல வேணாம். ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. என்ன மன்னிச்சிடுங்க அக்கா. அகல்யா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா, ஒத்துக்கிறேன். ஆனா இது இவளோட முதல் விரதம். அதுவும் எவ்வளவு கஷ்டமானது.
இவள இந்த தடவை மட்டும் பாருங்க ஹர்கு தங்கச்சி, நானும் சின்ன வயசுல விரதம் இருந்திருக்கேன். ஆனா அந்த சமயத்துல என் அத்தையம்மா சொன்னதையெல்லாம் நான் மீறினதே இல்லையே. அகல்யா, இப்படிப்பட்ட விஷயத்த நான் உன்கிட்ட எதிர்பார்க்கல அகல்யா. இனிமேல் உன்னால படிக்க போக முடியாது. சமையலறை பொறுப்பையாவது இனிமேல் ஒழுங்கா செய்ய கத்துக்கோ, புரிஞ்சுதா? எல்லாரும் வாங்க. நில்லுங்கம்மா. அஹல்யா, நீ தட்டுல இருக்க எதுவுமே சாப்பிடலையா? அது வந்து இளவரசி, என் மேல உங்களுக்கு இவ்வளவு அக்கறை இருக்கு, அதனால உங்க நீண்ட ஆயுளுக்காக வச்சிருந்த விரதத்தை நீங்களே என்கிட்ட விரதத்தை உடைச்சிடுன்னு சொன்னீங்க. யாருக்கும் தெரியாம எனக்காக சாப்பாடு கொண்டு வந்தீங்க. எனக்காக நீங்க இவ்வளவு அக்கறை காட்டும் போது உங்களுக்காக, உங்க நீண்ட ஆயுளுக்காக நான் ஒரு நாள் பசியோட இருக்க மாட்டேன்னா? அகல்யா, இந்த விஷயத்தை நீ என்கிட்ட முன்னாடியே ஏன் சொல்லல? நான் ஆரம்பத்திலே சொல்லதான் நினைச்சேன் அத்தை. ஆனா நீங்க ரொம்ப கோபமா இருந்தீங்க. அதனால நான் உன்னை பேசவே விடல. அப்படிதானே? இதுதான் என்னோட பெரிய பிரச்சனையே. எந்த சமயத்திலையும் கண்டேராவுக்கு என் மகனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டா நான் ரொம்ப ரொம்ப பதட்டப்பட்டு போயிடுறேன். இங்க பாரு, நான் பொறுமைனா என்னன்னு உனக்கு கத்து கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் எப்படி இருக்கேங்கிறத நான் கவனிக்கவே இல்லை. கண்டேராவ் நல்லா இருக்கணுங்கிறது தான் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்பெல்லாம் என்னால எதுவுமே யோசிக்கவே முடியாது. வேணா அகல்யா, அழாத. விரதம் இருக்கிற அன்னைக்கு என் மருமகளை நான் ரொம்ப அழ வச்சிட்டேன் இல்ல? ஆனா நீ என்னன்னா ஒரு பொறுப்பான மருமகளா உன் மாமியாரோட எதிர்பார்ப்ப மீறல. ஆனா ஒண்ணு, ஒரு நல்ல மாமியாரா எப்படி பொறுப்பா நிதானமா நடந்துக்கணுமோ அதுல நான் ரொம்ப தோத்து போயிட்டேன். ராத்திரியோட 2வது பகுதியும் இப்ப முடிஞ்சிருச்சு. அகல்யா,
பௌர்ணமி விரதத்தோட நேரம் இப்போ முடிஞ்சிருச்சு. இப்ப நீ தாராளமா சாப்பிடலாம். கண்டேராவ், நீ அகல்யாக்காக யாருக்கும் தெரியாம சாப்பாடு கொண்டு வந்தல்ல? இப்ப நீ அகல்யா சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அவ முன்னாடியே தான் பொறுமையா உட்கார்ந்து இருக்கணும். என்னோட முதல் விரத தண்ணிக்கு கூட உன்னோட அப்பாவும் நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் என் முன்னாடியே தான் இருந்தாரு. நம்ம எல்லாரும் கிளம்பலாம். அகல்யா, என்ன நீ எந்த இடத்துல பேசக்கூடாதோ அந்த இடத்துல பேசிக்கிட்டே இருப்ப. அம்மா உனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கலன்னதும் நீ தட்டை எடுத்து காமிச்சிருக்கலாம். ஆனா இளவரசி, நான் அதை யோசிக்கவே இல்லையே. நல்லா தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு கவனம் வரும்போது நீங்க வந்துட்டீங்க. அப்ப கூட நீ தட்டை எடுத்து எங்கம்மா காட்டின? அது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் இதெல்லாம் சாப்பிடலன்னு நீங்க பாத்தீங்கன்னா அப்புறம் கஷ்டப்படுவீங்கல்ல. மறுபடியும் உங்களுக்கு என் மேல கோவம் வந்துட்டா அதனாலதான். நான் கோவப்படுவேன்னு அதனாலதான் அமைதியா இருந்தியா? உன்னை நீ கேட்கவே இல்லைல்ல. அம்மா உன்னோட படிப்பை நிறுத்திடுவேன்னு சொன்னாங்க. ஆமா, நான் அதை கேட்டேன்தான். எனக்கு பயமாவும் இருந்துச்சு. ஆனா மறுபடியும் என்னோட நெருங்கின தோழனை என்னால இழக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்க என்கிட்ட பேச ஆரம்பிச்சீங்க. இப்ப நம்ம 2 பேரும் நெருங்கின நண்பர்கள் ஆயிட்டோம். அதனால மறுபடியும் உங்களை கோவப்படுத்த வேண்டாம்னு நினைச்சேன். ஒருத்தருக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். நேத்து காலையில ரொம்ப திமிரோட ஒருத்தவங்க சொல்லிட்டு போனாங்க. சரி வா. இப்பயாவது சாப்பிடு, இல்லனா உன்னோட சாப்பாட்டை எறும்பு வந்து சாப்பிட்டு போயிடும். அப்புறம் உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல, உனக்காக தான் கொண்டு வந்தேன். இதனாலதான் நான் திரும்ப இங்க வந்தேன். புடி. சாப்பிடு. அகல்யா, உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லவா? உன்னோட படிப்பை நான் என்னைக்குமே நிறுத்த விட மாட்டேன் அகல்யா. இது என்னோட வாக்கு. சின்ன மருமகளே, இப்ப நீங்க ஞானேஸ்வரியோட பாட்டு பாடுங்க. உங்க ஞாபக சக்தி அதிகமாகும். சரி. माता विश्वामते केवे येने वाक्यत में तुषावे तुषो निमित सावे वसायल तानुगे. என்ன இளவரசரே, உங்களுக்கு என்ன தோணுது? சின்ன மருமக ஏதாவது தப்பு பண்ணாங்களா?
இல்ல கொஞ்சம் கூட தப்பு இல்ல. நீ ரொம்ப அழகா சொன்ன அகல்யா, ரொம்ப உணர்வா சொன்ன. ஒரு 15 நாள்ல நீங்க எல்லாத்தையும் வேகமா கத்துக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப அற்புதமா இருக்கு. சின்ன மருமகளே, நிஜமாவே உங்களுக்கு சரஸ்வதியோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கு. ஆமா, தாய் சரஸ்வதி எனக்கு துணையா இருக்காங்கதான். ஆனா குருவே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நானும் இளவரசரும் தினமும் சாயந்தரம் ஒன்னா உட்காந்துதான் படிப்போம். அவர்தான் என்னோட தப்பெல்லாம் சரி பண்ணுவாரு, எழுத்துக்களோட உச்சரிப்பெல்லாம் சொல்லுவாரு. என்னை விட அதிகமா அவர்தான் உழைக்கிறாரு. அதனாலதான் நான் இவ்வளவு சீக்கிரமா எல்லாமே கத்துக்கிறேன். கடவுள் உங்க 2 பேரையும் எப்பவும் ஆசீர்வதிப்பாரு. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இளவரசரே, நீங்க எனக்கு கொஞ்சம் கூட கருணை காட்டவே மாட்டேங்கிறீங்க. ஒரு நாள் கூட வாழ்வீச்சுல இருந்து விடுதலை கிடையாதா? அடடா, நம்ம பயிற்சி பண்ண போகல, நம்ம அம்மாவை பார்க்க போறோம். அது என்னன்னா, அம்மா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அப்பா போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம், நிசாம தோக்கடிச்சதுக்கு அப்புறம் பவானியோட புது கோவில கட்டுறதா சொல்லிருக்காங்க. இப்போ அந்த கோவிலோட வரைபடம் வந்ததா சொல்லிருக்காங்க. நாம அத பார்க்க தான் போறோம். வா. இது ரொம்ப அழகா இருக்கு. இதே மாதிரி ஒரு கோவில் உருவானா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லக்கா? ம். வாங்க. நீங்க எல்லாரும் இதுக்கான அனுமதியை கொடுத்துட்டீங்கன்னா இதுக்கு வேலை செய்யறதுக்கான ஆட்களை நான் கூட்டிட்டு வந்துருவேன். அரசர் அரண்மனை வந்து சேர்ந்ததும் பூமி பூஜையோட கோவிலுக்கான கட்டுமான பணியையும் ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பா. எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் ஒரு தடவை கங்குபா அண்ணா கிட்ட சொல்லிடலாம். எல்லா விஷயத்திலையும் அவரோட கருத்தும் ரொம்ப முக்கியமானது. அம்மா, இந்த புது கோவிலை எங்கம்மா கட்ட போறாங்க? எனக்கு தெரிஞ்சு அதுக்கான நில அமைப்பு இருக்கு. அதனாலதான் எனக்கு தோணுச்சு அன்னை பவானியோட கோவில் அந்த இடத்துல அமையணும்னு. அண்ணா சித்தப்பா, நீங்க எந்த மாதிரி கோவில வச்சிருக்கீங்களோ அதோட கதவு வழியும் இந்த பக்கம் தான் இருக்குமா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? அது ஏன்னா இதோட கதவு வழி தெற்கு பக்கம் இருக்கு. அப்புறம் கோவிலோட வாசல் எப்பவும் தெற்கு திசை நோக்கி இருக்காதுல்ல, அது அபசகுனம்னு சொல்லுவாங்க. ஆமா தானே அத்தை? ஆமா இல்ல? இந்த விஷயத்தை பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. நல்ல வேளை அகல்யா, நீ இத கவனிச்சுட்ட. அப்புறம் அத்தை, நான் இன்னொரு விஷயம் சொல்லவா? ஆஹா, சொல்லுங்க சொல்லுங்க. உலகத்துல உங்களை விட பெரிய ஞானி யாருமே இல்லையே அகல்யா. ம், சொல்லு அகல்யா. அது வந்து இளவரசி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை குரு நமக்கு வரைபடத்தை வரைய கத்து கொடுத்தாரு. அதுல அவரு சொன்னாருல்ல, கொடுங்க சித்தப்பா. அதுல அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த பழுப்பு நிறம் இருக்குல்ல, இதுக்கான அர்த்தம் மலைதானே, சரியா? அப்புறம் இந்த நீல பகுதி நதி. அதேதான் நானும் சொல்றேன். இந்த புது கோவில் இருக்கு இல்லையா, இது அப்படியே மலை கிட்ட இருக்கு. அப்புறம் இந்த நதி இருக்குல்ல, இது கண்டிப்பா மலையில இருந்து தான் வரும். ஆமா தானே? ஆமா, வரும் தான். ஒருவேளை அந்த இடத்துல கோவில கட்டினா அப்புறம் எதிர்காலத்துல அந்த நதி இன்னும் பெருசாயிடுமே. அப்படின்னா மழை காலத்துல மலையில இருந்து நிறைய தண்ணி நதிக்கு வரும் இல்லையா?
ஆ வருந்தா அகல்யா. வெள்ளத்தால நிலத்துல தண்ணி அதிகமாகும் போது மக்கள் கிராமத்தையே காலி பண்ணிடுவாங்க. அதுதான் சொல்றேன். அப்ப மழையில கோவிலும் தண்ணிக்குள்ள முழுகிடும். அம்மா, ஆ எனக்கு என்னமோ அகல்யா சொல்றது சரின்னு தோணுதுமா. ஆ, இதோ இந்த இடம். ஏன்னா இந்த இடத்துல மலையும் இல்ல நதியும் இல்ல. நாங்க போயிருக்கோமா, அந்த இடம் கொஞ்சம் உயரமாவும் இருக்கும் இல்ல? எனக்கு என்னவோ கோவிலுக்கு சரியான இடம் இந்த இடம் தான் தோணுது. ஆமா ஆமா இளவரசே, இந்த இடம் ரொம்ப சரியா இருக்கும். சுலபமா கோவிலுக்கு வரலாம். சபாஷ் அகல்யா, இன்னைக்கு சரியான நேரத்துல தப்பான முடிவு எடுக்க விடாம நீ என்ன தடுத்துட்ட. அப்புறம் கண்டேராவ், ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். கோவிலுக்கு பொருத்தமான ஒரு இடத்தை தான் நீ தேர்ந்தெடுத்திருக்க. எந்த ஒரு கட்டிடத்துக்கும் அழகான உருவாக்கம் மட்டும் இல்ல, இன்னும் சில விஷயங்களையும் கவனிக்க வேண்டியது அவசியம். இளவரசரும் சின்ன மருமகளும் சொன்ன குறைகளை எல்லாம் நீங்களே முதல்ல கவனிச்சு சரி பண்ணி இருக்கணும். நான் செஞ்சது தப்புதான், என்னை மன்னிச்சிருங்க அரசி. அதனால முதல்ல நீங்க அந்த இடத்துக்கு போங்க, போய் இடத்தோட அமைப்பை பாருங்க, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை எல்லாம் பேசிக்கலாம். உத்தரவு. அகல்யாவோட சேர்ந்ததுக்கு அப்புறம் கண்டேராவ் எவ்வளவு வேகமா மாறிக்கிட்டு இருக்கான். இத நம்பவே முடியல. சந்தோஷமா இருங்க, சுமங்கலியா இருங்க. இங்க பாருங்களேன் குருஜி, அகல்யா 28, 29, 30ல இருந்து 50 வரைக்கும் வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணிட்டா. அதுவும் அவளாவே. நான் இவகிட்ட இதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், 50க்கு மேல எதுக்காக ஞாபகம் வச்சுக்கணும்னு. ஒருவேளை தேவைப்பட்டா எண்ணிக்கலாமேன்னு சொன்னேன். எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும் சொல்லுங்க? நான் சொன்னது சரிதானே? அது குருவே, எப்பவுமே நம்ம கிட்ட இந்த பலகை இருக்காதுல்ல, உட்கார்ந்து கணக்கு பாக்குறதுக்கு. வாய்ப்பாடு ஞாபகம் இருந்தா நம்ம உட்கார்ந்துகிட்டே மனசுலயே எண்ணிக்கலாம் இல்லையா? ஆனா இது நேரத்தை வீணாக்குற மாதிரி தானே. எந்த கணக்க பலகையில இல்லனா காகிதத்துல பண்ணலாமோ அது எப்படி மனசுலயே பண்ண முடியும்? பண்ண முடியும், என்னால பண்ண முடியும். சரி சரி, நான் உங்க 2 பேர்கிட்டையும் கணக்கோட கேள்விகள் கேட்கிறேன். இளவரசரே, நீங்க தூசி பலகையில அதோட பதில தேடுங்க. அப்புறம் சின்ன மருமகளே, உங்க மனசுலயே கணக்கு போடுங்க. இதுல யார் சொல்றது சரி, எந்த முறை சீக்கிரம் தீர்வு கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்திருக்கீங்க? ரொம்ப நேரமா நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். கங்குபா அண்ணா இங்கதான் இருக்காரு. ஒருவேளை அவர் உங்களை பார்த்துட்டாருன்னா சீக்கிரமா என் கூட வாங்க. இப்போ இந்த கணக்கு நீங்க கங்குபா அண்ணா கிட்ட காட்டுங்க. இத பத்தி எல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, புரிஞ்சுதா? என்ன இவ்ளோ பெரிய பொய்யா? நான் கண்டிப்பா மாட்டிப்பேங்கய்யா. நீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. மல்லாரா ஓல்கருடைய மருமகன் தான்.
நான் பார்க்குற வேலைய யாரும் சோதிக்க மாட்டாங்க. இது வரைக்கும் யாராவது பார்த்துருக்காங்களா? இன்னைக்கு மட்டும் எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்றீங்க? வாங்க போலாம். நான் இப்போ உங்க 2 பேர்கிட்டயும் கணக்குல சில கேள்விகளை கேட்கிறேன். இப்போ முதல் கேள்வி, 35 8ஆல பெருக்குனா எவ்வளவு? இருநூத்தி 80. இப்ப 2வது கேள்வி, 15ல 13 கழிச்சு 8 சேர்த்தா எவ்வளவு வரும்? மூணாவது கேள்வி, 45 40ஆல பெருக்கி 5ஆல வகுத்தா எவ்வளவுன்னு சொல்லுங்க. இருநூத்தி 61 35ஆல பெருக்கி அத 15ஆல வகுத்தா எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. குருஜி, மருமகளே, கணக்குல உங்களை யாரும் மிஞ்ச முடியாது. இவ்வளவு வேகமா எல்லாத்தையும் கத்துக்கிறத நான் முதல் தடவையா பாக்குறேன். கடவுளே, மருமக இன்னைக்கு மறுபடியும் தன்னோட கணவனை விட முன்னேறிட்டாங்க. இளவரசர் இவங்க மேல கோவப்படுவாரா? நேற்று சாயந்தரத்துல இருந்து வாய்ப்பாட மனப்பாடம் பண்ற, அதனாலதான் எல்லா கேள்விக்கும் இவ்வளவு நல்ல பதில் சொல்றா. நீ வேணா பாரு, நானும் 25க்கு அப்புறம் வாய்ப்பாட நல்லா மனப்பாடம் பண்றேன். அதுக்கப்புறம் குருஜி கேட்கும் போது நானும் நல்லா பதில் சொல்லிடுவேன், உனக்கும் முன்னாடி. கடவுளோட கருணையால இளவரசரோட மனசுல தன்னோட மனைவி மேல இருந்த வெறுப்பு போய் இப்ப அன்பு அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தன்னோட தலக்கணத்துல இருந்து அவரு முழுசா வெளியில வந்துட்டாரு. அதனாலதான் சின்ன மருமகளுக்கு அவரு இவ்வளவு துணையா இருக்காரு. வரவு செலவு கணக்குகளை எல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு முன்னாடி நீங்க ஏன் உட்கார்ந்து இருக்கணும்? நீங்களே பாத்துருவீங்கல்ல. அது வந்து ராணி, அரசர் இங்க இல்லாத நேரங்கள்ல எல்லா வேலைகளும் உங்க முன்னாடி நடக்கிறது ரொம்ப நல்லது ராணி. கங்குபா அண்ணா கிட்ட கணக்கு சரியா இருக்குன்னு காட்டணும்ல, போய் காட்டுங்க போங்க. எது சரியா இருக்கான்னு பார்க்கணும். இந்த கணக்கையெல்லாம் சரி பார்க்கிற பொறுப்பு அரசர் உங்ககிட்ட கொடுத்திருக்கார். அதை நான் மேற்பார்வையிடுவேன், அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க சொல்லிருக்கீங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு. ராணி, அது அரசர்கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. உங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும். நிஜாமோட பெரிய சேனையை ஜெயிச்சதன் மூலமா அரசருக்கு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு 2 வாரத்துல திரும்பி வந்துருவாரு. இந்த தடவை அவருடைய வரவேற்பு ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும்ல. அவருக்கு எவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. குணர்ஜி ஐயா வந்திருக்காருல்ல, அதனால சின்னத்தை இதெல்லாம் கொடுக்க சொன்னாங்க. ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் இங்க வச்சிருங்க.
அங்க மேடையில வச்சிருங்க, நான் கணக்கு பார்த்துட்டு இருக்கேன். சரி. மாமா, இது ரொம்ப தப்பாச்சே. என்ன? இங்க பாருங்க, இந்த பக்கத்துல கடைசியா இருக்க எண்ணிக்கையும் அடுத்த பக்கத்துல முதல்ல இருக்க எண்ணிக்கையும் பாருங்க. இது ரெண்டுமே வேற வேற மாதிரி இருக்கு. முனிமனா, என்ன இதெல்லாம்? இப்படிதான் கணக்கெடுப்பீங்களா? இந்த தப்பு எப்படி நடந்துச்சு சொல்லுங்க. இத நீங்க எப்படி எடுத்துட்டு வந்தீங்க? இந்த பையில வச்சு தானே? கொஞ்சம் அதுல பாருங்க, சில பக்கங்கள் விழுந்துருச்சான்னு அதுல பாருங்க. இதோ இப்பவே நான் பாக்குறேன். அட, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொடுங்க, நானே பாக்குறேன். இங்க பாருங்க, நான் சொன்னல, பையில தான் இது இருந்திருக்கு. கணக்கு தப்பாக வாய்ப்பே கிடையாது. இந்தாங்க. இப்ப சரியா இருக்கு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நானும் ரொம்ப பயந்து போயிட்டேன். என்ன இது என்னோட பொறுப்பாச்சு. பக்கங்கள் சரியா இல்லாம இங்க அங்கன்னு எங்கேயாவது விழுந்துருச்சுன்னா சரியா இருக்குமா என்ன? உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா வேலைய ஒழுங்கா கவனிக்கணும்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? மருமகனே, இதெல்லாம் உங்களோட பொறுப்பு தானே. முனிமண்ணாவோட தப்பு இதுல என்ன இருக்கு? இது உங்களோட வேலை. எல்லா கணக்குகளும் சரியா இருக்கான்னு நீங்க தான் பார்க்கணும். அரசர் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நீங்க கண்டிப்பா காப்பாத்தணும்ல. சரி. அகல்யா, வா, நம்ம சமையல் அறைக்கு போகலாம். இன்னைக்கு நான் உனக்கு ஒரு புது உணவு சமைக்க கத்துத்தரேன். உன்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும். உன்னோட அரசர் எப்பவுமே இந்த விஷயத்த சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு முதல் முறையா எனக்கும் அதே மாதிரி தோணுது. உன்னோட படிப்பு நம்ம ராஜ்யத்துக்கு கண்டிப்பா உதவும்னு நம்புறேன். சபாஷ், வா. ஏற்கனவே இந்த பொண்ணு ரொம்ப கூர்மையா இருப்பா. இப்போ படிப்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மின்னல் மாதிரி இவ அறிவு ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சே. காகிதத்தை பார்த்து இவ்வளவு பெரிய தவற கண்டுபிடிச்சிட்டாளே. ஏதாவது ஒரு ஞானியோட ஆத்மா இவ உடம்புக்குள்ள வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என் மேல தப்பு இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா அப்புறமா அந்த தப்ப நானே பார்த்திருப்பேனே. கண்டிப்பா அரசருக்கு நான் பொறுப்பா நடந்துப்பேன்னு தெரிஞ்சதுனால தானே இவ்வளவு பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்திருக்காரு. ஆனா அண்ணா, இந்த எழுதுறது, படிக்கிறது, கணக்கு, சபையோட வேலை, ராஜ விஷயம், இந்த விஷயங்கள்ல எல்லாம் அகல்யாவை நம்ம ஊக்குவிக்கவே கூடாது. நீங்களே சொல்லுங்க, நீங்க அரசருக்கு நல்லது தானே நினைப்பீங்க? அகல்யா அந்த மாதிரி பெரியவங்களுக்கு நடுவுல பேசுறது
சரியா இருக்கா? அவளுக்கு படிக்க பிடிச்சிருக்க, ஒத்துக்கிறேன், நல்லா படிக்கட்டும். ஆனா யாருக்கு என்ன வேலையோ அந்த வேலையை பண்ணட்டும். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. என்னோட அரசருக்கு, என்னோட நாட்டுக்கு நல்லது நினைக்கிறது என்னுடைய கடமை. என்னோட பொறுப்பை, என்னோட கடமையை நான் காப்பாற்றுவேன். என் அரசருக்காகவும் என் நாட்டுக்காகவும் ஒருத்தர் பேசினா அவங்க குரலை அழுத்துறதோ அவங்கள தடுக்கிறதோ எனக்கு அது அதர்மமா இருக்கும். அப்படி ஒரு அதர்மத்தை என்னால என்னைக்கும் பண்ண முடியாது. என் மேலேயும் தப்பு இருக்கத்தான் செய்யுது மாப்பிள்ள. எல்லா கணக்கு வழக்கையும் நீங்க பாத்துக்கிறீங்க, அதனால நானும் பெருசா எதுவும் கவனிக்கிறது இல்ல. ஆனா அது சரி கிடையாது. நாம எல்லாரும் நம்முடைய வேலைகளை சரியாதான் பண்ணணும். நம்ம பொறுப்பை நாம உணர்ந்து செய்யணும். நான் போயிட்டு வரேன் மாப்பிள்ள, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நேரம் சரியில்லைன்னும் போது வேலைக்காரங்களும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போவாங்க. நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. உங்க பதவி இன்னும் உங்களை விட்டு போகல. அத்தம்மா, யமுனா அக்கா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்படின்னா நான் அவமானப்பட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இங்க பாருங்க மாப்ள, நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நான் உதவியா இருப்பேன், எப்பவும் உங்களுக்கு துணையா இருப்பேன். ஆனா உங்களோட எந்த ஒரு விஷயமும் இந்த குடும்பத்துக்கோ மால்வாவுக்கோ எதிரா இருக்க கூடாது. இன்னைக்கு எந்த தவறுக்காக மாட்டினீங்களோ அதனால மால்வாவுக்கு நஷ்டமாயிருக்கும். இங்க பாருங்க, நான் ஒத்துக்கிறேன், இது நிஜமாவே தவறுதான், வேற ஒண்ணும் இல்ல. நான் ஒன்னும் வேணும்னே பண்ணல அத்தம்மா, இது தெரியாம தான் நடந்துச்சு. புரியுது. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் மாப்ள. நான் உங்க மேல உண்மையாவே அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கேன். ஒருவேளை என்னைக்காவது அத நினைச்சு வருத்தப்படுற நிலைமை வந்துச்சுன்னா அந்த நொடி எனக்கு சாவை விட மோசமானதா இருக்கும். அகல்யா, மறுபடியும் ஒரு முறை என் வழியில குறுக்க வந்து பல கேள்விகளுக்கு நடுவுல என்ன நிக்க வச்சுட்ட. எவ்வளவுதான் எனக்கு நஷ்டங்களை ஏற்படுத்த போற, அதோட இன்னும் நான் எவ்வளவுதான் அவமானப்படணும். உங்களை படிக்க போறேன். சரி, இன்னைக்கு போதும். பூஜைக்கான நேரம் வந்துருச்சு, நம்ம போலாமா? வாங்க. சரி, நீ போ, நான் இன்னும் கொஞ்ச நேரம் விளையாட போறேன். ஆனா நீங்க எங்க கூட இருப்பீங்க இல்லையா? ஏன்னா இவ்வளவு நாளுக்கு அப்புறம் எங்களை பார்க்க வந்திருக்கீங்க, அதுவும் என் கூட விளையாடுறதுக்காக. என்ன இப்படி சொல்றீங்க? அப்புறமா விளையாடிக்கோங்க. இப்போ பூஜை நடக்கும் இல்லையா, போய் அதுல கலந்துக்கலாம். வாங்க. என்ன நீ இப்படி வற்புறுத்துற? எனக்கு இந்த பூஜை எல்லாம் சுத்தமா பிடிக்காது. சரி, நீ போ. உன்னை யார் தடுத்தது? உனக்கு போகணும்னா போதுன்னு சொல்றேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதாவது நீங்க வாரிசு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பரீட்சை வச்சாங்க இல்லையா? அன்னைக்கு உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா? எது நம்மளோட கையில இல்லையோ அதை நம்ம அப்படியே கடவுள்கிட்டயே விட்டுறணும். ஏன்னா நமக்கு என்ன தேவைன்றது நம்மளை விட அவருக்கு தான் நல்லாவே தெரியும்.
ஆமா, அரசரே இதுதான் சொல்லுவாரு. ஒரு ராஜ்யம் கடவுளோட ஆசீர்வாதத்தால முன்னேறுமா. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்க கோவிலுக்கு வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும்ல. கடவுள் ஆசீர்வாதமும் வாங்கிக்கணும். உங்க மக்களுக்காக, மால்வாக்காக. சரி சரி, கிளம்பு. போலாமா? ஆமா அண்ணா, இன்னைக்கு மாளிகைக்குள்ள ஏதாவது பொருட்கள் வருதா? எல்லா மாசமும் தானியங்கள் வந்து இறங்கும், அதுதான் இது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.